சிராத் என்கின்ற பாலம் கொண்டு வரப்படும். அதில் அப்படியே வருகிறது யுத்தா, அதாவது பில் ஜிஸ்ரி அல்லது பில் ஜஸ்ரி, ரெண்டு மாதிரி உச்சரிக்கலாம், ஜஸ்ர் ஜிஸ்ர், இந்த பாலத்துக்கு சொல்லப்படும். இது கொண்டு வரப்பட்டு நரகத்திற்கு மேலால் அமைக்கப்படும். அந்த பாலம் நரகத்திற்கு மேலால் அமைக்கப்படும். முழு மனித சமுதாயத்தையும் அதிலே நல்லவர் கெட்டவர்கள் அனைவரையும் உள்வாங்குகின்ற நரகம் எவ்வளவு ஆழம் அகலமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 70,000 ஹரீஃப்கள், 70,000 ஹரீஃப்கள், இலையுதிர் காலங்கள் போகின்ற அளவிலான ஒரு பெரும் கால பகுதி அளவுக்கு பயணித்தால் எவ்வளவு ஆழமோ அவ்வளவு ஆழம் அந்த நரகத்திற்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஆழமிக்க நரகமாக இருக்கும். அதற்கு மேலால் இந்த பாலம் என்ன செய்யப்படும், போடப்படும். அப்படி என்றால் நம்ம இன்றைக்கு உலகத்திலே எவ்வளவு லெங்க்தியான பாலத்தை நம்ம கண்டிருக்கிறோமோ அதை விட மிகவும் நீளமானதாக அது என்ன செய்யும், இருக்கும். அந்த பயங்கரமான பயணத்தில் அவ்வளவு ஒரு நீளமான ஒரு பாலத்தின் மேலால் தான் எங்கள் பயணம் இருக்க போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியிலே சொன்னார்கள், மன் பத்த பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. எவரது அமல் அவரை, அதாவது அவரது வேகத்தை குறைத்து விட்டதோ, எவரது அமல் ஒருவரை மெதுவாக்கி விட்டதோ அவரது பரம்பரை அவரை கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் பத்த பிஹி அமலுஹு, எவரது அமல் அவரை வேகவாக்கி விட்டதோ, வேகத்தை குறைத்து விட்டதோ அவரது பரம்பரை அவரது வேகத்தை கூட்டி விடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாரும் இதை தாண்டித்தான் சொர்க்கம் என்ற அந்த சுபசோபனத்தை, அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தாண்ட வேண்டி இருக்கும். நபித்தோழர்கள் அதிகம் நினைத்து அழுத ஒரு இடம் இது. ஏனென்றால் எவ்வளவு நல்லவர்களாக இருந்து விட்டாலும், எப்படிப்பட்ட நன்மைகளை செய்து விட்டாலும், நாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், நபிமார்களாகவே இருந்தாலும் நரகத்திற்கு மேலால் உள்ள பாலத்தை தாண்டித்தான் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக என்ன செய்யும், ஒரு வேதனையான ஒரு அம்சமாகவே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், அதாவது இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த இடத்திற்கு வந்தே ஆக வேண்டும். வாரிதுஹா என்று அல்லாஹு தாலா சொல்வது நரகத்தை, நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் அந்த நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும். நீங்கள் நபிமார்களாக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இது இறைவன் தன் மீதே விதித்து கொண்ட மாற்றமற்ற ஒரு விதி. அல்லாஹு தாலா சிலருக்கு நரகத்தை எழுதுவான், மன்னிப்பான், சிலருக்கு நரகத்தை எழுதுவான், மன்னிப்பான். ஆனால் இது அப்படி இல்லை. கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இறைவன் மாற்ற முடியாத, இறைவன் தன் மீதே எழுதி கொண்ட ஒரு விதி. சும்ம நுனஜ்ஜில்லதீன தகவ் வனதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, பின்னர் இறையச்சத்தோடு யார் வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் என்ன செய்வோம், காப்பாற்றுவோம், அநியாயக்காரர்களை அதில் தட்டலிய நாங்கள் விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே வருகிறது, நோய் வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் தனது மனைவியுடைய மடியிலே தலை வைத்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் சாறை சாறையாக அழுது கொண்டிருந்தார். நோயின் நிலையின் காரணமாக அழுவதாக மனைவி நினைத்து கேட்கிறார்கள், எது உங்களை அழ வைக்குது என்று கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த குர்ஆன் வசனம் என்னை அழ வைக்கிறது. வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை வந்தடைந்தே ஆக வேண்டும், இறைவன் தன் மீது எழுதி கொண்ட விதி அது என்று சொல்லக்கூடிய வசனம் என்னை என்ன செய்கிறது, அழ வைத்தது என்று சொல்லி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரியிலே, லா யமூது லி முஸ்லிமின் ஸலாஸத்தம் மினல் வலதி ஃபயலிஜுன்னார், ஒரு மனிதனுக்கு 3 பிள்ளைகள் இருந்து அந்த 3 பிள்ளைகளும் குழந்தையிலேயே மரணித்தால் அவன் நரகம் செல்ல மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இல்லா தஹில்லத்தல் கஸமி, இறைவன் தன் மீது விதித்து கொண்ட அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற அதனை தவிர, அப்படி என்று இறைவன் தன் மீது விதித்து கொண்ட அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற இப்ராருல் கஸம் அந்த பகுதியை தவிர. இந்த செய்தியை சொல்லிவிட்டு இமாம் ஜுஹுரி அவர்கள் சொல்கிறார்கள், வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற அந்த பகுதியை தவிர அவர் நரகத்திற்கு வரமாட்டார் என்ற வார்த்தையை நான் நினைக்கிறேன். வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா தஹில்லத்தல் கஸமி,
அந்த பகுதியிலிருந்து யாருக்கும் என்ன விதிவிலக்கு இல்லை என்று இதைத்தான் சொல்வதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறார்கள் இமாம் ஜுஹுரி அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். இதிலே அஹ்லுல் பித்ஆக்கள் அஷ்அரியாக்கள் இன்னும் பலர் மாற்று விளக்கங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் மிகவும் சரியானது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் யாருக்கும் என்ன விதிவிலக்கு கொடுப்பதில்லை. காரணம், இதற்கு பின்னால் இந்த விடயமெல்லாம் நடந்த பின்னால அந்த இடத்திற்கு, அதாவது இந்த விசாரணையெல்லாம் நடந்து முடிந்த பின்னால், பாலம் அமைக்கப்பட்ட பின்னால், பாலத்தை கடப்பதற்காக உலக மனித சமுதாயம் அனைவரும் நெருங்குகிற நேரத்தில் அல்லாஹு தாலா ஒரு கார் இருளை அந்த இடத்திலே போட்டு விடுவான். எந்த வெளிச்சமும் இருக்காது. சூரியன் நெருக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல எந்த வெளிச்சமும் இல்லாத ஒரு பெரும் இருளாக, ஒரு கார் இருளாய் அல்லாஹு தாலா அந்த இடத்துல போட்டுருவான். ஒரு துளி வெளிச்சம் இருக்காது. பக்கத்தில் தொட்டு பார்த்தாலே தவிர ஒருவர் இருப்பதை தெரிய முடியாத அளவுக்கான ஒரு இருளை இறைவன் போடுவான். யாரெல்லாம் ஈமான் கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த முஃமின்களுடைய சமுதாயத்திலே வாழ்ந்தார்களோ, முனாஃபிக்குகளாக இருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் மாத்திரம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரவர்களது அமல்களுக்கேற்ப ஒளியை அல்லாஹு தாலா கொடுப்பான். சிலருடைய ஒளி மலைகளை போன்றிருக்கும், அவ்வளவு வெளிச்சங்களை தாங்கியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சிலருடைய ஒளி சாதாரணமான ஒரு ஒட்டகத்துடைய அளவுக்கு இருக்கும். சிலருடைய ஒளியுடைய அந்த ஆழ அகலங்கள் ஒரு ஈத்த மரத்துடைய அளவுக்கு இருக்கும். சிலருடையது ஒட்டகத்துடைய அளவுக்கு இருக்கும். சிலருடையது அவர்களுடைய அளவுக்கே இருக்கும் அந்த ஒளியுடைய வட்டம். சிலருடைய ஒளி விரல்களுடைய அளவுக்கு, சிலருடைய ஒளி ஒளியாவதும் இருளாவதும் என்கின்ற அமைப்பில் இருக்கும். இப்படி எல்லோரையும் அந்த ஒளி என்ன செய்யும், இந்த முஃமின்களோடு சேர்ந்து வாழ்ந்த முனாஃபிக்குகளையும் இப்படி ஒளி என்ன செய்யும், சூழ்ந்து கொள்ளும். இந்த ஒளிதான் அந்த இருளான அந்த நரகத்துக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தை தாண்டி போவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. இந்த ஒளியின் ஊடாகத்தான் ஒருவர் அந்த பாதை என்ன செய்ய முடியும், கடக்க முடியும். ஒருவர் அந்த பாதையை பார்க்க முடியும். அந்த பாதையிலே ஒருவர் தெளிவை காண முடியும். முனாஃபிக்குகளும் அதிலே முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை தாண்டி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலக சமுதாயத்திலேயே முதலாக அந்த பாலத்தை கடக்கக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அவருக்கு பின்னால் அவரது சமுதாயம் இருக்கும். அவருக்கு பின்னால் அவரது சமுதாயத்திலே நல்ல மக்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். முனாஃபிக்குகள் அந்த பாதையிலே போகின்ற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திடீரென அந்த நயவஞ்சகர்களுடைய ஒளியை எடுத்து விடுவான். அந்த பாலத்திலே அவர்கள் கால் வைத்து பயணிக்கிற நேரத்திலேயே அல்லாஹு தாலா அனைத்து முனாஃபிக்குகளுடைய ஒளியையும் எடுத்து விடுவான். இந்த உலகத்தில் எப்படி இஸ்லாத்தை ஒரு புறம் காட்டி ஒரு புறம் நயவஞ்சகம் செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒளியை கொடுத்து அவர்களை அந்த சிராத் எனும் பாதையில் கால் வைத்த பின்னால் இறைவன் என்ன செய்வான், இருளாக்கி விடுவான். அந்த நேரத்தில் தான் உந்துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், முஃமின்களே எங்களை பாருங்கள், உங்களது ஒளியிலிருந்து நாங்களும் ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அலம் நகும் மஅகும், உங்களோடு நாங்கள் இருக்கவில்லையா இந்த உலகத்திலே என்றெல்லாம் என்ன செய்வார்கள், அந்த நேரத்தில் தான் அவர்கள் என்ன செய்வார்கள், பேசுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அந்த ஒளியின் ஊடாக பயணிக்க அவர்கள் என்ன செய்வார்கள், முயற்சி எடுப்பார்கள். எந்த முனாஃபிக்குகளும் அந்த பாலத்தை தாண்ட முடியாது. எந்த நயவஞ்சகர்களும் அந்த பாலத்தை தாண்ட முடியாது.